மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதுல எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே டிஎம்கே பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை TR பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம். அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சுதான் ஆகணும். எனக்கு இந்த TR பாலு அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம்.